ஊர்ல இருந்து எப்ப புறப்பட்டீங்க? முதல்ல கையில இருக்கிறத கீழே போடுறியா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இப்படியா மரியாதை கொடுக்கறது? ஐயோ வாங்க மாமா. பெரிய மாமா எப்படி இருக்காங்க? வேலு மாமா எப்படி இருக்காங்க? ஐயோ நான் பாருங்க உங்களை உட்கார வச்சே பேசிட்டு இருக்கேன். இருங்க உட்காருங்க. எங்க முத்தியங்க? முத்து அதிமுக முடிகொண்டரு அவர்களை வருக வருகின விழாக்கு செல்வாக வரவேற்கின்றோம். சரி, அத்தை மாமா பரிமளா எல்லாம் எங்க போயிருக்காங்க? யாரையுமே காணோம். அம்மாவும் அப்பாவும் வயலுக்கு போயிருக்காங்க. பர்மிளா டியூஷன் போயிருக்கா. சரி மாமா, நீங்க டீ சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல மோர் குடிக்கிறீங்களா ஜூஸ் குடிக்கிறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? இத்தனையும் என்னால சாப்பிட முடியாது, ஏதோ ஒண்ணு கொண்டா போ. சரி மாமா, எருமை பால் உங்களுக்கு குளு குளுன்னு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரேன். இருங்க. ஓஹோ, எருமை பாலை குடிச்சு தான் இப்படி பளபளன்னு ஆயிட்டேன்னு சொல்லு. தெரியும், எருமை கிருமைன்னு எனக்கு கிண்டல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி இந்தாங்க மாமா காஃபி. சாரி. ஹாய் மேம், எப்போ வந்தீங்க? ஐயோ கையை கொடுத்தா இப்படியா குடிப்பீங்க? பின்ன வந்த உடனே பெரிய இங்கிலீஷ்காரி மாதிரி நடந்துக்கிற. அதுக்காக இப்படியா கையை பிடிச்சு நசுக்குவீங்க? வலிக்குதுல்ல மாமா? கைய ஒடிக்காம விட்டன, அத சொல்லு. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. என்ன சொன்னீங்க? ஐயோ காது பிடிக்காதீங்க மாமா. என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. இப்பதான் உங்க அக்கா தயிர் வேணுமா பால் வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு போனா. ஏதாவது எக்காலஸ் இருந்தா ஒரு டம்ளர் கொண்டா போ. மாமா இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிளா? இப்பதான் காஃபி சாப்பிட்டேன், கூல் ட்ரிங்க் சாப்பிட்ட உடனே ஆப்பிளா? என்னால முடியாது. மாமா இந்தாங்க மாமா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. மாமா அவ குடுக்கறதெல்லாம் குடிக்காதீங்க, நான் குடுக்கற ஆப்பிள் மட்டும் சாப்பிடுங்க. மாமா நான் குடுக்கறதா நீங்க சாப்பிடணும். இல்ல நான் குடுக்கற ஆப்பிள் தான் நீங்க சாப்பிடணும். முதல்ல ரெண்டு பேரும் என்ன விடுறீங்களா? நீ சொன்னதா மாமா கேட்பாரா? நான் சொன்னதா மாமா கேட்பாரு. இல்ல இந்தாங்க மாமா சாப்பிடு. மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. அப்பாடா போதுமா? மாமா வாங்க மாமா. வாங்க மாமா நம்ம போலாம். வாங்க மாமா வாங்க. முதல்ல ரெண்டு பேரும் என்ன விடுறீங்களா? மாமா எனக்குலாம் தெரியாது, நீங்க சாப்பிட்டாதான் நான் உங்களை விடுவேன். ஐயோ ஆண்டவா, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? நீங்க வாங்க, நீங்க சாப்பிடுவீங்க வாங்க. ஏன்னா ஏய் அட ஏடி அந்த பையனை போட்டு அந்தையில இழுக்குறீங்களே. சரவணா சரவணா என்ன கண்ணா ஆச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற. ஏன் பையனை என்னடி பண்ணீங்க? பேசவே மாட்டேங்குது. நீ போய் விசிறி எடுத்துட்டு வா. ஓடு. அட கடவுளே சாமி, பையனுக்கு என்னாச்சு? அத்தை முதல்ல என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்க, அப்பதான் நான் பொழைப்பேன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணுமா? ஏங்க என்னன்னு கேளுங்க. மாப்பிளைக்கு வாயிலையும் போகல வயிற்றுலையும் போகல, எதுக்கு ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்? ஏங்க தமாஸ் பண்றதுக்கு இதுவாங்க நேரம்? என்ன சாமி ஆச்சு? அட நம்ம பிள்ளைங்க வேண்டாம் வேண்டாங்க போட்டிருப்பாங்க, அதனால தான் மாப்பிளைக்கு இப்படி ஆகி போச்சு. அது எப்படி மாமா அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நாங்க இப்படித்தான் மாப்பிள்ளை கவனிப்போம். ஐயோ சாமி என்ன விட்டுருங்க, நான் ஓடி போய் பொழைச்சிக்கிறேன்.
மாப்பிள இருங்க மாப்பிள, பொழுதோட சாப்பிட்டு காலையில போயிடலாமே. ஐயோ விருந்தா, என்னால ஆகாதுப்பா, நான் வரேன். சிஷியா குருவே, என்னடா சித்த வைத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? இங்க பாருங்க குருவே, கருவாட்டு ரத்தம், கொசுவோட மூத்திரம் ரெண்டையும் கலந்து கொண்டாந்துருக்கேன். நம்ம செமட்டி மாமனுக்கு கொடுத்தியா? குருவே, நம்ம செம்மட்டினுக்கு அடிக்கடி சிக்கிக்குதுன்னு சொன்னானா, இதுல 2 படி, இதுல 3 படி ரெண்டையும் கலந்து காலையில இவள நக்கு, சாயங்காலம் அவளை நக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கேன் குருவே. இல்லைன்னா நம்ம வைத்தியசாலைக்கு வருவாங்களா இவ்வளவு கூட்டம்? என்ன பண்ண? சரிடா, நம்ம வெள்ளை மாமனுக்கு முடி வளர்றதுக்கு ஒரு மசிறுக்கிழங்கு லேக்கியம் கொடுத்தனேன். மேலே தடவை சொன்னேன், அப்புறம் அடியில தடவை சொன்னேன். என்ன முடி முளைச்சிருக்குதா இல்லையாடா? நாச்சமா போச்சு. ஏண்டா குருவே, அடியில தடவறத மேல தடவிட்டாரு, மேல தடவறத அடியில விட்டுட்டாரு குருவே. ஐயோ, மாத்தி தடவி விட்டாரா? மாத்தி தடத்தி எங்கெங்கயோ வளர்றதெல்லாம் அங்க வளர்ந்துருச்சு குருவே. நம்மள காலையில விட மாட்டாரா அவரு? விடவே மாட்டாரு. அவரு காட்டுல வேற நிக்கிறோம், போகும்போதே பிடிச்சிக்குவாரு கப்புன்னு. சரி 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 சிஷ்யா, குருவே, எங்கடா நம்ம சித்த வைத்தியசாலைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க? அடிக்கடி மயங்கி பிடிச்சி ஆட்டாத குருவே, வாயில வந்து இடிக்குது. குருவே, நம்ம துலக்கங்காட்டு புல்லட்டுக்கிறான புல்லட்டு, ஆமாடா, அவனுக்கு அடிக்கடி ரிப்பேர் ஆகுதான். அதுக்காக அமுக்கி முடி இறுக்கி முடிக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கேன் குருவே. சரி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வந்தான், தேவம் வைத்தியம் மிக சிறப்பா வேலை செய்து நாளையிலிருந்து வேலை செய்வேன்றான். சரிடா சரிடா, எங்கடா இன்னும் ஒருத்தர் கூட காணோம். அங்க பாரு, ஒரு ஆயா ஒரு தாத்தாவை இழுத்துக்கிட்டு போகுது. நம்ம லேக்கி சிறப்பா வேலை செய்யும். குருவே, சொல்டா. நம்ம இதுக்கு ஒரு லேடிஸ் கூட என்ன மாட்டல, இந்த வழியா குருவே அங்க பாருங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த வழியா வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. உடம்புக்கு என்னங்க? யோ ஐயடே, ஆளை மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. மாசத்துல ஒரு நாளைக்கு அமாவாசை வர மாதிரி நோயாளிங்க நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்கள கச்சிதமா கவனிக்கணும், காரியத்தை முடிச்சுக்கணும். குருவே, காரியத்தை சரியா முடிச்சிடலாம் குருவே. வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இங்க வைத்தியசாலை நீங்களா? அது நாங்களே தான். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, உடம்புக்கு என்ன? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். என் புருஷனுக்கு தான் உடம்புக்கு சரியில்லை. யாரு உங்க வீட்டுக்காரரு? காரெல்லாம் இல்லை, என் புருஷன் அப்படியா? வந்திருக்கிறாரு. யோ, எப்ப பார்த்தாலும் மேப்பறியா பார்க்காதியா, கொஞ்சம் கீழே பாரியா. ஏங்க என்னங்க இவனா உன் புருஷன்? ஆமா, இவதான் என் புருஷன். என்னங்க ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்னது? எப்படிங்க சமாளிக்கிறீங்க? யோ, வாயிலடி வாயிலடி. ஐயோ 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 ஐயோ, மாரியாத்தா மன்னிச்சுக்கோ, இவன் நாசமா போக. சின்ன பையனா? ஐயோ, என் புருஷனோட சமாச்சாரம் உனக்கு எங்க போய் தெரிய போகுது? ஆளி மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. நீ எல்லாம் ஒரு வைத்தியசாலை, உங்ககிட்ட என் புருஷனை கூட்டு வந்த மாதிரி என்ன கோச்சுக்காதீங்க. என்னடா சின்ன உளித்தான் பெரிய பாறையே பொழக்கம் கிழிக்கும். வாய மூடிக்கிட்டு சும்மா இருடா, இருட்டுக்கடை அல்வாவாயா. ஏங்க உங்க வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு என்னங்க பண்ணுது? அது ஏங்க கேக்குறீங்க? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆ. இந்த பாலா போன மனுஷனை கட்டி ஒரு சொகத்தையும் அனுபவிக்கல.
ஒரு சினிமா உண்டா இல்ல ஒரு பீச் உண்டா ஒரு பார்க் உண்டா? இந்த ஊருக்குள்ள வந்து எம்புட்டு நேரம் ஆயி போச்சு. இந்த கோயிலையாவது இந்த மனசை சுத்தி காமிச்சானா? ஒரு புழு பூச்சி உண்டாக மாட்டேங்குது. பாலா போன புருஷனை கட்டிக்கிட்டு நான் ஏன்டா இப்படி இருக்கிறனோ? எப்படி குழந்தை பிறக்கும்? ஏன் இப்ப 20 அடி ஆழம் உள்ள கிணத்துல 20 அடி ஆழது உனக்கு கிணத்துல 5 அடி கவுத்த போட்டு 5 அடி கவுத்த போட்டு தண்ணி எடுத்தா தண்ணி வருமா? அது எப்படியா வரும்? ஏய் இப்ப இவன் இந்த வேலைக்கு சுத்தப்பட்டு வர மாட்டான். இவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலியே மறந்துட்டான். இவன் போய் உங்களை என்னத்த பண்ணி செய்யறானே தெரியலையே. நான் தான் அப்பயே சொன்னேன் என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு. யோ கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் சும்மா உரப்பா தானே இருக்குன்னு சும்மாவ சொன்னாங்க. அது மாதிரி என் ராசா. ஏங்க கலப்ப நல்லா இருந்து என்ன பண்றது? அடியில சொருவுல கொழுவு சரியில்லையே. பையன் சுறுசுறுப்பு இல்லாமயே இருக்கிறானே, தூங்க போன பூனை மாதிரியே இருக்கிறான். இங்க பாரு, என்கிட்ட ஒரு கருகுருவி தலையங்கிறான் தார் ரோடு. இவன் மட்டும் வாயை மட்டும் கொடுக்க, வாயை கொடுக்க, வாயை மட்டும் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. அடுத்தது 10வது நிமிஷத்துலயே உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். பயமா இருக்குது. ஆமாங்க. ஐயோ யோ தயவு செஞ்சு உன் பல்ல காட்டாத. என் புருஷனு தொட்ட நான் உன்னோட மிதிப்பேன் பாத்துக்கோ. புருஷனுக்கு தங்கமடா. பத்தியமா இருக்குதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு வக்கனையா பேசுறியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா இல்ல, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கிற அந்துற போகுது இருக்குதுமா, பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்றது உன் டாயரை. ஐயா கொஞ்சம் இங்க வாங்க. உங்க சிசினுக்கு ரொம்பவுமே சுறுசுறுப்பு அதிகம், வேகமும் கொஞ்சம் தூக்கலா இருக்குது. அவன் ஒண்ணு இல்லைங்க, பின்னாடி ரவுண்டு மொளா பொடி தடவிக்கிட்டான், அதனால சுறுசுறுப்பா தான் இருப்பான். அதுதான் இந்த அவனை விட்டுருங்க, நான் அவனோட அதிகமா சுறுசுறுப்பு. வேணும்னா உங்க புருஷனை தொட்டில் கட்டி தூங்க வச்சுட்டு வேணா 10 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. அடுத்தது 10வது மாசத்துலயே உங்களுக்கு புள்ள வரத்தை நான் தரேன். ஏயா உங்க வைத்தியசாலைக்கு வைத்தியம் பார்க்க வரல வீட்டுக்காரே வீட்டுக்காரே அது மாட்டிக்கிட்டு வந்தா சரி, நான் உலக்கி விட்டு எடுத்துறேன். ஆளு முச்சு மாதிரி கண்ணாடி கட்டுக்கியா? மாமா அரி மாவு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு பாடுறா டேய். எப்படி தூக்கி பிடிச்சு நோக்கா தூக்கி பிடி, எப்படி இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருந்தீங்க? இப்படியா கட்டிட்டு இப்படியே போ. ஏம்மா கண்ணு, நீ அப்படியே என் கூட வந்தீனா எங்க வேணாலும் போலாம்மா. ஆளே மூஞ்சி மோர கடையும் பாரு. உன்னை நம்பி எவ்வளவுமே வர மாட்டேன் வைத்தாச்சுக்கு. அட பே போங்க. அடடே சிசியா, இந்த சிலுக்கு சித்த வைத்தியசாலைய சின்ன பின்னமாக்கிட்டாடா இந்த சிங்காரி. அவளை நான் வச்சிக்கிறேன்டா. இருறா, என் பயணத்துக்கிட்டு அந்தான போறாளே குருவே, பண்ண போறாளோ? அடுத்தது மாட்டாமையா போயிருப்பா. எப்படி இவளை கரெக்ட் பண்ணி இன்னைக்கு போட்டா உண்டா? மாமா என்ன மாமா, உங்களை தேடி நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நான் வரேன். மாமா நான் எவ்வளவு தூரத்துல இருந்து துரத்திட்டு வந்தேன் தெரியுமா? நில்லுங்க மாமா. ஏய் 9 ஸ்டாரும் போயிருக்கோம், BM3யும் போயிருக்கோம், பாபு பசியாவது பிடிக்கணும். இப்போ என்ன பண்ண சொல்ற? ஏ மாமா, எப்ப பார்த்தாலும் காலேஜ் போய் காலேஜே பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன எப்ப பாப்பீங்க?
மாமா உங்களுக்கு எள்ளு மாவு பிடிக்கும்னு நான் எள்ளு மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க வீட்ல கொஞ்சம் செஞ்சாங்க, அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க. கொண்டு போய் உன் எள்ளு மாவை குப்பையில போடு. உன் எள்ளு மாவும் உன் மூஞ்சும். ஏன் மாமா தட்டி விட்டீங்க? உங்களுக்கு எள்ளு மாவு பிடிக்காதா? எனக்கு எள்ளு மாவுனா ரொம்ப விருப்பம். அப்புறம் ஏன் மாமா தட்டி விட்டீங்க? இப்படி பண்றதுதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி நான் என்ன மாமா தப்பு பண்ணிட்டேன்? ஏன் தாய் மாமனுக்கு நான் எடுத்துட்டு வரேன். அது உங்களுக்கு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு அது தப்பா தெரியல. எனக்கு தப்பா தான் தெரியுது. மாமா எதை பண்ணாலும் காட்டுத்தனமா பண்றது. என்ன மாமா சொல்றீங்க? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னே தெரியல. யூஸ்லெஸ் பில்லோ. பேசுங்க மாமா பேசுங்க, இன்னமும் நல்லா பேசுங்க. ஏன்னா நான் வெறும் 8ஆம் கிளாஸ் தானே, நீங்க காலேஜ் போய் படிக்கிறீங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? பேசாம வீட்டுக்கு போ. ஏன் மாமா நான் இங்க வந்து பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல என்னையே உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல. உங்ககிட்ட நல்ல அழகும் அறிவும் இருக்கு, நல்ல அனுசரிப்பு கூட இருக்கு. ஆனா ஆனா என்னால கட்டிக்க முடியாது. ஏன் மாமா கட்டிக்கிறதுக்கு என்ன கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா, இல்ல எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அப்புறம் ஏன் மாமா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா மனசுல ஒருத்தைய நினைச்சிட்டு மத்தவங்களை எப்படி நினைக்கிறது? என்ன மன்னிச்சிட அபிராமி. மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. நான் என்ன சொல்றேன்னா, மனசுல மாமாங்கிற ஆசையை வளர்த்தி மரமான பிறகு வெட்டுறதை விட மாமாங்கிற நினைப்பு இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்திடணும். பேசாம நீ வீட்டுக்கு போ. புரியுது மாமா, இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. நான் உனக்கு கேட்கலாமா உங்ககிட்ட? கேளு. உங்க மனசுல இருக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு மாமா? அது வேற யாரும் இல்லை அபிராமி, உன் தங்கச்சி பரிமளாதான். சின்ன மாமா யாரை காதலிக்கிறாரு? என் தங்கச்சியை தானே, பரவாயில்ல. ஆனா வேலு மாமா என்னோட மாமா தானே, அவரும் என் மேல ஆசை வச்சிருக்கார்ல, அவரை காதலிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னடி வீட்டுல வேலை வெட்டி எதுவும் இல்லையா? மோரைய பார்த்துட்டு இருக்கிற. ராசம்மா, நம்ம பிள்ளைங்க தான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஆளுக்கார பசங்களை போட்டுருக்கிறோமே, எதுக்கு சிடு சிடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? சத்த வாய் பேசாம இருங்க. இவருக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் கொண்டு போயிருக்குமாக்கும். இங்க பாருங்க, பொட்ட பிள்ளைங்கள பிறந்த வீட்டுல சொகுசா வச்சிருந்தோம்னா, பிறந்த வீட்டுல சொகுசா வச்சிருந்தா புகுந்த வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்கடி, 2 பேத்துல யாராவது ஒருத்தி போய் உங்க அப்பனுது வேஷ்டி சட்டையும் துவைச்சு போடுங்க. ஆமா பரிமிலா சின்ன பிள்ளை, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, நானே துவைச்சு போடுறேன். அக்காளுக்கு தான் ஒன்றும் தெரியாது, நானே துவைச்சு போடுறேன். நான் தான் துவைச்சு போறேன்னு சொல்றேன்ல. இல்ல நான் தான் துவைச்சு போடுவேன். நான் தான் துவைச்சு. 2 பேரும் சத்தம் போடாதீங்கடி. நீங்க சத்தமும் போட வேண்டாம், துவைக்கவும் வேண்டாம், நானே துவைச்சுக்கிறேன். அடடா, அக்காளுக்கு தங்கச்சிக்கும் ஐயன் மேல ரொம்ப கரிசனம் தான். நாளைக்கு 2 பேரும் ஒரே புருஷனை கட்டிக்குவீங்களாக்கும்? பாத்தீங்களா, நீங்க கொடுக்குற இலக்காரம் தான் இதெல்லாம். செல்லத்தை கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. யார் சொல்றாங்க? நம்ம பிள்ளைங்க தாண்டி சொல்றாங்க. சொல்லிட்டு போயிட்டு விடுறி. இங்க பாருங்க, இந்த சப்பா கட்டெல்லாம் கட்டாதீங்க. குலதெய்வத்துக்கு சாட்டியாச்சு, பொங்கு சீரு
பிறந்தவமாருக்கு தான் செய்யணும். இங்க பாருங்க, எங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் போய் அழைச்சிட்டு வாங்க. அப்பா மாமா வீட்டுக்கு நானும் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்க ஐயன் போய் அழைச்சிட்டு வரட்டும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நான் மட்டும் தனியாமா போகட்டும். நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம், ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு போவீங்களாக்கும். பேசுறாரு பாரு பேச்ச, போய் கூட்டிட்டு வாங்க. நான் மட்டும் தனியா போனா அவ்வளவு நல்லா இருக்காதுமா. நாம 2 பேரும் சேர்ந்தே போவா. என்ன சீர் கேக்குறிய? உங்க பிறந்தவமார்கிட்ட கேளு. நீயாச்சு அவங்களாச்சு. சீர் செய்யறதுல என் பிறந்த மாருங்க ஒன்றும் குறைஞ்சவங்க எல்லாம் இல்லை. நான் என்னத்தை கேட்டாலும் செய்வாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்க வயசுக்கு வந்தப்போ முரசைய வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்களே, நான் தான் நீதானு, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாங்க எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் அதை நினைச்சாதான் நம்ம பயமா இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை சொல்லு போடாம ஒத்துமையா இருக்கிறத விட்டுட்டு வெட்டு குத்துன்னு போட்டுக்கிட்டு இருந்தா தான் நல்லாவா இருக்குது. இவங்க 2 பேரும் என்னைக்கு சமாதானமாயி ஒன்னா வரது? சும்மா பெருமூச்செல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க, போய் அழைச்சிட்டு வாங்க எங்க அண்ணனை. பரிமளா, முதல்ல ராசம்மா, முதல்ல உங்க சின்ன அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்க பெரிய அண்ணன் வீட்டுக்கு போவோம். ஏன்னா ஏற்கனவே உங்க பெரிய அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சின்ன அண்ணன் வீட்டுக்கு போகாம வந்ததுனால உங்க சின்ன அண்ணனுக்கு என் மேல கோபம். சரி சரி ராசம்மா, நம்ம கல்யாணத்துக்கு எடுத்துமே அந்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு நீ ரெடியாவு. நான் போய் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் போவோம். சரிங்க, நான் போய் துணியை மாத்துறேன். ஏய், என்ன பாட்டுலாம் பலமா இருக்குது? அது ஒண்ணும் இல்ல மாமா, நேத்து நைட்டு டிவில ஒளியும் ஒளியும்னு பாட்டு போட்டாங்கல்ல. ஆமா, இந்த கப்பல்ல என்ன இருக்கு? அது நீங்களே கண்டுபிடிங்களே பார்க்கலாம். சொல்லிடுவேன். சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டேனா நீ என்ன கேட்டாலும் தரியா? சொல்லலனா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்படியா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும்? கொல்லுக்கட்டா? இல்லையே. அப்புறம் என்னவா இருக்கும்? ஜிலேபி? ஐயோ இல்லவே இல்ல மாமா. அப்புறம் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கற? சரி சரி, நீயே சொல்ல. ஐ பணியாரம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஆமா மாமா, இப்போ நான் தான் ஜெயிச்சேன், நானே சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும். சரி, என்ன சொல்ல போறேன்னு சொல்லு பாப்போம். சீக்கிரமா என் கழுத்துல ஒரு தாலி கட்டணும். பந்தயத்துல ஜெயிச்சிட்டனா நீ மிரட்டுறியா? ஐயோ, நான் மிரட்டல மாமா, உரிமையோட தான் கேட்கறேன். சாதாரணமா அந்த பொங்க சீரி விஷயத்திலே பெருசு படுத்திடுவேன். பொண்ணு விஷயம்னு வரும்போது சும்மாவா இருப்பேன்? மாமா, எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு மூஞ்சு உம்முன்னு வச்சிருக்கீங்களே, கொஞ்சமா சிரிங்க மாமா. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு அடிச்சான். வணக்கம் பங்காளி, வணக்கம். ஏய் பங்காளி, கும்பிடு கும்பிடு ஊரை கிடக்குற ஓயல்டா. கும்பிட்டா தப்பா? நாட்டுல கும்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால தான் எல்லாரும் பார்த்தா கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏண்டா
ஏண்டா இது அத்தை பொண்ணாட்டங்குது? ஏமா நேரா நிலுமா, அதுக்கு இதுக்கு நெளியிற? ஏய், நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான்டா. நீ நின்னு நாய் பேசுறதுக்கு என்னடா ஆகுது? ஏண்டா பங்காளி, நிறைய இருக்குதுடா, நிறைய இருக்குது. உக்காந்து பேசுனா ஒரு வாரத்துக்கு பேசலாம்டா. ஏண்டா உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? வளர்த்தவன் வாழைய போட்டா வளர்ந்துகிட்டு வரும், இளைச்சவன் எது போட்டாலும் ஏச்சிட்டு தாண்டா போவோம். ஏண்டா நீ வாழையும் போடல, எள்ளும் போடல, அம்மனி மேல காலை போட்டுட்டு இருந்தா எதுடா விளங்கும்? இடிச்சுக்கிட்டு தான் போவோம். ஏண்டா பண்ணையம் பண்ற காட்டுல படுத்து எந்திரிச்சா பயிர் எப்படா முன்னுக்கு வரும்? ஏமாமா இப்ப எதுக்கு என் மேல தேவையில்லாம பழி போடுற? என்னாமனே என்ன சொல்ற? கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவியா? கேட்கறவன் கேனையனா இருந்தா கேயா இருந்துச்சா வயசுகளும் சொல்லுவ போல இருக்க. தலைவரே, கேரடியான வயசுக்கே வரலீங்களாம். எங்க தங்கச்சி வேணா வயசுக்கு வந்திருக்காங்களாம். நான் உன்கிட்ட கேட்டனாத? இல்லைங்க முதலாளி. அப்ப என்ன மூடிட்டுறா, நாங்க பேசுறோம்ல. மாமா இப்ப நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காலைல தான் தம்பி, காலைல. ஏக்கண்ணு வயக்காட்டுக்கு வரதுக்கு டவுன் பஸ் பிடிச்சா வர முடியும்? ஏண்டா பொடிமட்ட, என்ன நான் சொல்றது? தலைவரே, நீங்க ஒரு வாசகம் சொன்னாலே அது திருவாசகமாச்சே. நீங்க பேசுங்க. தலைவனை பாரு, தொண்டனை பாரு. தலைவனாக மக்கள் செல்வாக்குண்டா. டேய் அடிடானியா தலைவரே, அடிடா மாட்டேன் தலைவரே. அடிடாங்கறல. சாமி சாமியா இருப்பாங்க, நான் அடிக்க மாட்டேன் தலைவரே. அப்புறம் என்னடா அவன் தலைவர்லாங்கிறான் அவன்? தலைவரே, இந்த ஊருக்கே நீங்க ஒருத்தர் தான் தலைவர். டேய் சொன்னாலும் சொல்லனாலும் நான் தாண்டா தலைவன். தலைவன் தாண்டா. ஏய், வந்தா அவன் வேலையை பார்த்துட்டு போடா. தேவையில்லாம இல்லாத மேல பேசுனா நடக்கிறதே வேற. பங்காளி, இது தாண்டா என்ற வேலைய. எந்த கோழி எந்த சேவலோட அணையுது, எந்த கோழி எந்தெந்த குப்பையில அணையுதுன்னு பாக்குறதாண்டா என் வேலைய. மாமா இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மரியாதையே நீங்களே காப்பாத்திக்கோங்க. வாடி என் பணியாரக்காரி, நானும் மாமன் தாண்டி உனக்கு. எனக்கெல்லாம் பணியாரம் கொடுக்க மாட்டீங்களா? நீ கொடுக்கல அண்ணா, நானே எடுத்துக்கிறேன். ஏமணி, இது என்ன பச்சரிசி பணியாரமா இல்ல முட்டை பணியாரமா? போ பா 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 போ. இந்த தூக்குது காரம் எப்படா இருக்குது? தலைவரே, ரொம்ப கேவலமா இருக்குது. சும்மா வேலைக்கே வாதுடா. இருறா ஏன்டா இந்த முறுக்கு முறுக்குற? 7 கட்டிலுக்கு முறுக்குற மாதிரி முறுக்குறான்பா. டேய் அவ பொது கிணறா, முறை கிணறா இருந்துச்சுன்னா நான் என்ன ஏத்தம் பூட்டி தண்ணியா இறக்கி போறேன்? டேய் அவ யாருன்னே முன்னும் முடிவு பண்ணல, உனக்கா எனக்கான்னு. அதுக்குள்ள எதுக்குடா சொந்தம் கொண்டாடுற? என் உசுறு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது. நான் மிதிச்ச மண்ணை கூட உன்னால தொட முடியாது, தெரிஞ்சுக்கோ. என்னடி விட்டா ஒரு அடிய துள்ற? இங்க பாரு,
என்னை பார்த்து எதிர்த்து பேசுறவன் கை இருக்காது, பார்க்க கண்ணு இருக்காது, நடக்க கால் இருக்காது. மொத்தத்தில் ஆளே இருக்க மாட்டான். நீ ஒரு பொட்டச்சு என்னையாடி ஏத்து பேசுற? 8 மூல சேலைய உள்ளங்கால வரைக்கும் சுருட்டி கட்டுற உனக்கே இவளுக்கு தெனாவட்டு இருந்ததுன்னா, முழங்காலுக்கு மேல வேட்டிய மடிச்சு கட்டுற எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதையும் பாக்கறேன்டி, அதையும் பாக்குறேன். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன்டி. மாமா, நான் தான் சொன்னல, இப்படி போற வரவங்களுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. அவ்வளவு அவசரமா? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே இந்த விஷயத்துல ரொம்ப வேகம் தான். போங்க மாமா. பொன்னெடுத்து வாரேன் வாரேன் உன் கழுத்தில் பூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். சொந்தம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, இன்பம் நமக்கு. பொன்னெடுத்து வாரேன் வாரேன் உன் கழுத்தில் பூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். பூங்காற்று சொல்லி தரும் தேன் பாட்டு நித்தம் நித்தம் நான் கேட்டு கிட்ட வந்தேன் ஆசைப்பட்டு. சிந்தாமணி சேலமோடி சிந்தும் புது பாட்டுதான், செந்தாமரம் பூவ போல சின்ன பொண்ணுதான். கண்ணாடி போல் மேனி மீது என்னை தினம் பார்க்கவா, உன்னால் சுகம் கூடும் போது சொர்க்கம் அல்லவா. பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில் பூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். சொந்தம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, ஓ இன்பம் நமக்கு. பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில் பூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். கொட்டும் மழை ஊற்றாக கோடை குளிர் காற்றாக புத்தம் புது பாட்டாக பொங்குதடி போக போக. உச்சி முதல் பாதத்தோறும் உஷ்ணம் வந்து ஏறுது, உங்க முகம் பார்த்த போது வெக்கம் வருது.
செங்கரும்பு சாறு போல உள்ளுக்குள்ள ஊறுது கங்கை நதி வைகையோடு கட்டிக்கொள்ளுது போதும் பெண்மேனி புண்ணாகி போகும் பொன்னெடுத்து வாரேன் வாரேன் உன் கழுத்தில் பூட்ட போறேன் என்னை அள்ளி தாரேன் தாரேன் உன்னை தொட்டு நானும் வாரேன் சொந்தம் இருக்கு சொர்க்கம் இருக்கு ஓ இன்பம் நமக்கு பொன்னெடுத்து வாரேன் வாரேன் உன் கழுத்தில் பூட்ட போறேன் என்னை அள்ளி தாரே தாரே ஒன்ன தொட்டு நானும் வாரேன்